மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்ததில்ல. இது வந்து வெஸ்ட் டெக்ஸஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அமெரிக்காவோட வெஸ்ட் டெக்ஸஸ் எப்படி ரொம்ப காஞ்ச புல்லாக தான் இருக்குது. இங்கே தான் ரொம்ப பசுமையெல்லாம் இருக்காது இந்த இடம். இந்த இடத்துல வந்து ஆயில் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. அதுதான் வந்து போர் போடுறாங்க. மிஷின் வந்து ஆட்டில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து முதல்ல போர் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க வந்து மிஷின் செட் பண்ணிடுவாங்க. அந்த மிஷின் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து அது ஓடிட்டே இருக்கும். ஸோ இங்கே நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எப்பவுமே போயிட்டே அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அப்படிதான் எண்ணெயை பிரித்து எடுத்துறாங்க. இல்லை நம்ம தண்ணி பம்ப் அடிக்கிற மாதிரி அடிச்சோன்னா அங்கே ஒரு பெரிய பைப் போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம தண்ணி கேனில் ஊற்றுற மாதிரி இதுதான் கேனு. இதில் முதல்ல ஊற்று. இப்போ அது வந்து க்ரூடு தானே, அதில் இருக்கிறதுல தண்ணி, அதுக்கப்புறம் கேஸு, அப்புறம் ஆயில் இருக்கும். அந்த தண்ணியும் ஆயிலும் மிக்சர் இருக்குல்ல, அது இந்த டேங்க்கில் இங்கே செப்பரேஷன் ப்ராசஸ், வேஜ் செப்பரேஷன் ப்ராசஸில் தண்ணி தனியாகவும் ஆயில் தனியாகவும் பாருங்க. இந்த ஊர் ஃபுல்லாகவே இங்கே நிறைய கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி ஆயில் மிஷின்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். பார்க்க தான் வெயில் இருக்குது, அவ்வளோ குளிருது. இங்கே பாருங்க கையெல்லாம் இருக்குது, அவ்வளோ குளிராக இருக்குது. இதில் ட்ரில் பிட்ஸ் இது வேறு ஓகேவா. நம்ம ஊரில் போர் போட மாதிரியல்ல குட்டி குட்டியாச்சு லோட் பண்ணுவாங்கல்ல. இது விஷயம் என்னென்னா இது ரொம்ப டீப்பாக போகிறதுனால அப்படிலாம் லோட் பண்ணிட்டு இருக்காது. அதனால் ஃபுல்லாக வச்சுட்டு அங்கே மேலேருந்து பிக் பண்ணும்போது ஒரு ஒன்றா போயிட்டு அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் என்னென்னா மேனுவலாக லோட் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காக மெஷின்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓட்டிகிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தெரியணும் இப்படி சுற்றிட்டே கீழே இறங்குறது தெரியணும். நல்லா தெரியுதா பண்ண நீங்களாம் வந்து நிறைய வேல்வ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதில் நல்லா உத்து பார்த்தா உள்ள ஆள்லாம் நின்று வேலை செய்கிறது தெரியுது பாருங்க. இங்கே தெரியுது பாருங்க, எலக்ட்ரிஃபைடு இருக்குது, திரும்ப மேலே போயிட்டு. இங்கே நாங்கள் பொதுவாகவே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரைவ் பண்ணோன்னா வழி ஏற இந்த மாதிரி ஆயில் மிஷின்ஸ் தான் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் நியூ மெக்சிகோ போயிட்டு திருப்பி டெக்ஸாஸ்க்கு போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு பசுமையாகவே இருக்காது, கண்ணு கெட்டின தூரம் ஒன்றுமே தெரியாது.